உங்களுக்கு ஆரி ஒர்க் போட தெரியும் ஆனால் ப்ளவுஸ் பற்றின நாலேஜ் இல்லையா? அப்போ இந்த வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸை மார்க் பண்ணியிருப்பீங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிசைன்ஸை பார்த்து உங்களுக்கு போட டவுட் இருந்துச்சுன்னா, ஸோ ஒரு டிசைன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஒரு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சரி லைன் தான் போடுவோம். சரி ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் தான் பீட்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சரி ஸ்டிச் எதுக்கு போகிறோன்னா, நம்ம பீட்ஸை வந்து லைனிங் கிளாத்தோடு நம்ம ஃபேப்ரிக்கை வச்சு தைக்கும்போது கொஞ்சம் தைக்கிறது வந்து நீட்டாக வராது. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம எடுத்தோன்னே சரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறோம். ஸோ சரி லைன் ஒரு 2 லைன் இல்லை 3 லைன் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ எடுத்தோன்னே வந்துட்டு இந்த ஸ்டோன் வச்சு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோனை எடுத்தோன்னே ஒட்டக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சுகர் பீட் அண்ட் செயின் இந்த டிசைன் பார்க்குறீங்க இல்லையா, அந்த டிசைன் கரெக்டாக அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கரெக்டாக கடைசியாக இருக்கிற இந்த சுகர் பீட் லைன் வரைய போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த குந்தன் ஸ்டோன் ஒட்டணும். அதுவும் குந்தன் ஸ்டோன்ஸ் எப்படி ஒட்டணும்னா, இடையில பீட்ஸ் ஒர்க் இருக்குது. இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா இடையில பீட்ஸ் ஒர்க் இருக்குது. அப்போ எப்படி ஒட்டணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு பென்சிலை எடுத்துகிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். அந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு சுற்றி போடுறோம் இல்லையா, அந்த சுற்றி இருக்கிற வரைய நம்ம பென்சிலை வச்சு ஒவ்வொரு டாட்ஸாக வச்சுட்டு வரணும். ஸோ அந்த டாட்ஸுக்கு இடையில கொஞ்சம் கேப் விடணும். ஏன்னா பீட்ஸ் ஒர்க் பண்ணுறோம்ல இந்த டிசைன்ஸில், அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த டாட்ஸ் வச்சுட்டு அந்த டாட்ஸுக்கு மேலே வந்துட்டு நம்ம க்ளூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த குந்தன் ஸ்டோன்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒட்டினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம பக்கத்தில் கேப் இருக்குல்ல, அந்த கேப் விட்டுருக்கோம் இல்லையா அந்த பீட்ஸ் ஒர்க்குக்கு. ஸோ அந்த பீட்ஸ் ஒர்க்கை போட்டுட்டு அது மேலே போடுறோம் இல்லையா, அந்த மேலே அந்த குந்தன்ஸ்க்கு மேலே போடுற பீட்ஸ் ஒர்க் வந்து நம்ம குந்தன்ஸை ஒட்டினதுக்கு அப்புறம் தான் போடணும். நம்ம வந்து பீட்ஸ் ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குந்தன்ஸ் ஒட்டிக்கலாம். அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பீட்ஸ் ஒர்க் கரெக்டாக போடுவோம், இன்னொன்று தப்பாக போட்டுருவோம். அப்போ ஒட்டும்போது சைடாக திரும்பி வந்துடும். ஸோ இந்த டிசைன்ஸை பொறுத்தவரை இந்த மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும், டாட்ஸுக்கு மேலே வந்துட்டு நம்ம அந்த குந்தன்ஸை ஒட்டிக்கணும். அப்புறம் இடையில இருக்கிற கேப்பில் ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் போட்டுக்கணும். அதுக்கு மேலே தான் வந்துட்டு நம்ம இந்த குந்தன்ஸை வச்சு இந்த பீட்ஸை வச்சு நம்ம வந்துட்டு அந்த புட்டாஸ் டிசைன்ஸ் மாதிரி வருது அதை நம்ம போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் எப்படின்னா, நம்ம வந்துட்டு செக்குடு ஸ்லீவ்ஸ் எடுத்துருப்போம். செக்குடு ஸ்லீவ்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு மேலே வர ஒரு செக்குடு இருக்குது அண்ட் கீழே வர ஒரு செக்குடு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டு இதையும் பிரிச்சுக்கணும். பிரித்ததுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற செக்குடு எப்படின்னா பெருசாக இருக்குது. ஸோ பெரிய பெரிய பாக்ஸாக போடணும். ஸ்கேலை வச்சு நம்ம எப்பயும் பாக்ஸ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி கீழே வந்துட்டு அந்த ஸ்கேலை வச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம செக்குடு டிசைன் போட்டோன்னா இன்னுமே நீட்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு மேலே எப்பயுமே வந்துட்டு பெரிய செக்குடு டிசைனாக இருக்குது, கீழே வந்து சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம மேலே போடும்போது எப்படின்னா பெரிய பெரிய ட்ரையாங்கிளாக போட்டு நம்ம அந்த மாதிரி போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். கீழே போடும்போது கொஞ்சம் ட்ரையாங்கிள் சின்னதாக போட்டுக்கணும். ஸோ மேலே வந்துட்டு ரவுண்டாக வந்துட்டு புட்டாஸ் போட்டிருக்கோம், கீழே வந்துட்டு ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு யூனிக் டிசைன்ஸாகவும் இருக்குது, நல்ல டிசைன்ஸாகவும் இருக்குது. ஸோ நம்ம செக்குடு எதில் போட்டிருக்கோன்னா ஜரியை வச்சு தான் போட்டிருக்கோம். அண்ட் இப்போ வந்து அந்த நடுவில் போட்டிருக்க அந்த புட்டாஸ் டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, மேலே பாக்ஸ்குள்ளே போட்டிருக்கிற அந்த புட்டாஸ் டிசைன்ஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 mm பீட் வச்சுருக்காங்க, அதை சுற்றி சுகர் பீட் அண்ட் அதை சுற்றி ஒரு 4 mm பீட் வச்சு அவங்க வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அந்த கார்னர் இருக்குல்ல, செக்குடு கார்னரில் வந்துட்டு அவங்க வந்து ரவுண்ட் குந்தன்ஸ் வச்சு ஒட்டியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன்ஸ் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஸ்லீவ் எப்படி போடுவோம்னா, ஸ்டார்டிங்கில் இந்த செக்குடு டிசைனில் வந்துட்டு ஜரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஜரியை ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சுக்கணும். நம்ம லைன் பண்ணி பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவை வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு லைன் போடணும், அப்புறம் கீழே ஒரு லைன் போடணும். ஸோ சென்டரில் போடுற லைனில் ஒரு டிசைன் போடுறோம்ல, அது கீழே போகிற டிசைன் ஃபஸ்ட்டு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு செக்குடை சுற்றி இருக்கிற அந்த ஜரி லைனை தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஜரி லைனை போட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் கீழே இருக்கிற அந்த சுகர் பீட் ஜரி லைன் அப்புறம் இந்த ஸ்டோன்ஸஸ் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் சென்டரில் ஸ்டோன் ஒட்டுறது, அப்புறம் தான் வந்து புட்டாஸ் போடணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த கார்னரில் இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டணும். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்பயுமே நீட்டாக போட முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா ட்ரிக்ஸ் ஆரி ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறையா வீடியோஸ் இனிமேல் ஆரி ஒர்க்கை பற்றி வரும். ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம பேஜை பார்த்து ஆரி ஒர்க்கை பற்றின டவுட்ஸ் இருந்தால் க்ளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.